நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சி மற்றும் ஹச்சப்பில் 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 4 மாடுகளுமே நல்ல தரமான மாடுகள்ங்க, நல்ல கறவத்திறன் வாய்ந்த மாடுகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4மே எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, ஒவ்வொரு மாட்டோட கறவத்திறன் எவ்வளோ, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. முதலாவது பார்க்கக்கூடிய மாடு, இந்த மாடு ஜெர்சி டைப்பு தான். மாடு 2ஆம் மீத்து 6 புல்லுன்னு சொல்லியிருக்காங்க. மாடு கன்று ஈன்றுச்சுங்க. நேற்று தான் கன்று ஈன்றுக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. காலக்கன்று ஈன்றுக்குது. 2 வேளைக்கு ஒரு 15 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க, நல்ல மடி அமைப்பில் இருக்குதுங்க, நல்ல காம்போலங்க. நேரில் வந்து பார்த்து செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு கன்று விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்து வையம்பட்டி என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த மாடு நல்ல எஸ்என்எஸ் ஃபேக்டரி தரக்கூடிய மாடு அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிச்சுக்கா. அப்படி மாடு 2ஆம் மீத்து 6 பல்லு. நேற்று நைட்டு தான் மாடு கன்று ஈன்றுக்குது, காலக்கன்று ஈன்றுக்குது. 2 வேளைக்கு ஒரு 15 லிட்டரு கறவை சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா. அப்படி எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்க. தமிழ்நாட்டில் எல்லா கிளைமேட் அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். குறிப்பாக மடிக்கூச்சல் இல்லாத மாடு அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி நம்ம இரண்டாவதாக ஒரு ஹச்சப் மாட்டோட விற்பனை பதிவு தான் பார்க்க போகிறோம். இந்த மாடு 2ஆம் மீத்து மாடுங்க. மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இந்த கண்ணு போட ஒரு 8 நாட்கள் எடுத்துக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு நல்ல பெருவெட்டான மாடுங்க. மாட்டுக்கு சுழி தப்பெல்லாம் எதுவும் இல்லை. நெத்தி சுழி முது சுழி கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. தவறான சுழி அமைப்பு எல்லாம் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்க மடி செட்டோட இன்னும் ஒரு வாரத்தில் இன்னும் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு. தண்ணி தவறுகளை எந்த ஒரு குறைச்சல் இல்லை. வீடியோவில் பார்க்குற மாட்டை நேரில் வந்து பாருங்கள். மாடு நல்லா பெருவெட்டான மாடு, நல்ல மடி அமைப்பில் இருக்குது பாருங்கள். நல்ல காம்போலாம் கறக்கிறதுக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே கட்டுத்துறையில் 10 to 12 மாடுகள் பக்கம் இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக நம்பி கால் பண்ணலாங்க. எல்லாமே ஒரு பெருங்கறவையில் உள்ள மாடுகளாக விற்பனைக்கு வந்திருக்குது அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி மேக்ஸிமம் ஒரு 13லேருந்து 20 லிட்டர் வரை கறவை உள்ள மாடுகள் கண்டினியூஸாக எப்போவுமே இருக்கும். அதனால் நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக ஒரு செவல மறையில் இந்த மாடு 3ஆம் மீத்து மாடுங்க. இதுவும் நல்ல பெருவட்டான மாடு தான். மாடு 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. இது கண்ணு போகிறக்கு டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். இதனோட கறவை திறன் ஒரு 15 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். இது பண்ணுறப்ப பேசிக்காக கறவை எதிர்பார்க்கலாம். தண்ணி தீனிக்கெலாம் எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம். நல்ல மடி எடுக்கக்கூடிய மாடு, நல்ல காம்போலத்தோடு இருக்குதுங்க. நல்ல எஸ்என்எஸ் ஃபேக்டரி தரக்கூடிய மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. புதிதாக தொழில் தொடங்குறவங்க இல்லை ஒரு பண்ணைகளுக்கு தேர்ந்தெடுக்கிறவங்க தாராளம் இந்த மாடுகளை பூரா தேர்ந்தெடுத்துக்கலாம். நரம்படி பாருங்கள், அருமையான நரம்படி. தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தண்ணி தவறுக்கெலாம் எந்த ஒரு குறைச்சல் இல்லை. ஆண் பெண் யார் வேணாலும் பிடிக்கலாம் அப்படின்னாங்க நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையால் தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் கான்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு வேளைக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு போதுமானதாக படலைன்னா கூட தாராளமாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் அவரே போதிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக தரலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி அடுத்ததாக ஒரு செவலையில் ஜெர்சி டைப் மாடு தான். அதுவும் 2ஆம் மீத்து மாடு. பல் வந்து 6 பல் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு. அது நான் கண்ணு போடுறதுக்கு ஒரு வாரத்துலேருந்து ஒரு 10 நாட்கள் பக்கம் பிடிக்கும். நல்ல மடியமைப்பு, நல்ல காம்போலத்தோடு இருக்கக்கூடிய மாடு. இந்த மாடு ஒரு 15லேருந்து ஒரு 17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாட்டுக்கும் சுழி தப்பலாம் இது நெத்தி சுழி முது சுழிக்கெல்லாம் கரெக்டான ஸ்தானத்தில் இருக்குது. ஆக மொத்தம் 3 ஜெர்சி டைப் மாடு, ஒரு மாடு கன்று மாடு, மீதி 2 வந்து சினை மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹச்சப்பில் ஒரு சினை மாடு இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மொத்தம் 4 மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குது. 4 மாடுகளுமே அனுசரித்து பண்ணி கொடுத்துக்கலாம் அப்படின்னா நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருக்கேன், தொடர்பு கொள்ளுங்கள்.